எல்லாரும் தயாரா? என்ன கதை ஊத்து ஊத்து பாத்துறா? என்னாச்சு? அடைச்ச எங்க தேடி நல்ல கண்ணு கிடைக்கல, வேற எங்க தெரியுது? ஐயோ எனிமி, நான் வந்ததை பார்த்துருப்பானா? நல்ல வேலை பார்க்கல. குட்ராத இன்னைக்கு அந்த எனிமிய யாரா அவ பூண்டு வெடியை மேல போட்டு விளையாடுறது? என்னது பூண்டு வெடியா? ஏன் குறி என்னைக்கும் தப்பாது. ஏடபிள்யூஎம் எடுத்து இது வரைக்கும் 1 hour ஆகுது. ஆனால் ஒரு எண்ணுமே கூட ஒன்றும் கடல மாட்டல. எவனாவது மாட்டட்டும், போட்டு தள்ளிடுறா அவனை. மாட்டுக்கிட்டா அடச்சா தப்பிச்சிட்டாள. ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. ஹேண்ட்ஸ் அப். அரே சொட்டா பாய், அவனை அடிக்க புல்லட் வேணாம், பேன் போதும். சரியா சொன்னீங்க அண்ணாத்த. போயிட்டு வாக்கடா. அரே நான் இருக்கிற இடம் காட்பாடி, இதோட நீ டெட் பாடி டிங்கு. அரே சைத்தான், உனக்கு வலிக்கல? அம்மா என் மூஞ்சி. அரே பகல், நான் சைக்கோடு சொல்ல. நிறுத்து. ஒழுங்கு மரத்தை எங்க அண்ணன் மேல இருந்து எந்திரி. அட கடவுளே. ஐயோ அம்மா நான் வரல. ஐயோ ஐயா என்ன சத்தத்தை காணோம். கில் வந்துச்சு. எஸ் 2 கில் அடிச்சேன். என்கிட்ட இருந்தவனால தப்பிக்கவே முடியாது. ஐயோ குறா. ஐயா எப்படி ஐயா என்ட்ரி முதல்ல அடம் கொய்யால ஐடியா ஏதாச்சும் இருக்கா? ஐடியாவா? திடீர்னு கேட்ட ஐடியா எங்க போகுது? என்ன 2 பேரும் வெளியே வர மாட்டாங்க? அட இவன் யார் புதுசா இருக்கான்? சரண்டர் ஆகுறானோ? ஐயா எனிமி ஐயா, என்னோட ஆட்டத்தை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சது போடுங்க. என்னது? ஏதோ தப்பா இருக்கு. ஐயோ பாவம், மண்டை பலாப்பழம் மாதிரி பொழந்துருவான். சரியா சொன்னேன். என்ன உனக்கு? அடுத்து நீதான். போயிட்டாலே. நீ எங்க போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆமா, எங்க போனா? இப்பதான் சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள அழகானா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க இருக்கீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அது நீயே கண்ணு புடுறா, கண்ணு தெரியாத முண்டோ. என்னப்பா கையில சண்டை போட தெரியாதா? ஆனா எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். அடங்கொய்யால என் கண்ணு அது ஒருக்கு. என்னத்தை தேடுறோம்? ஓ கண்ணு எங்க இருக்குன்னு பாக்குறானோ? அதுக்கு ஒண்ணு விட்டாதானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இவன் வேற அந்த பக்கம் பண்ணி தப்பிக்கிறானே. ஒருவளை கண்ணு எடுத்துட்டேன். இதை தவிர வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி தெரியல. வா மோதி பாத்துருவோம். என்னாச்சு இப்ப? என்ன சின்ன பொண்ணு, பயந்துட்டியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பயந்தனா இல்லையான்னு சொல்றேன். எங்களை பிளேயர்ஸ் செல்லமா ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. என்னது ஹேக்கரா? அடிங்க செல்லம் பொறு கண்ணு. என்ன உன்னை குத்தி கிழிக்காம விட மாட்டேன்டா. காலம் போன வயசுல காலெல்லாம் தூக்கப்படாது. தூக்கனா இதான் நடக்கும். முடியல. இப்ப ஏன்டோன்? அட கடவுளே. ஓ மிஸ் ஆவறீங்களா? இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. என்ன செல்லம், நான் தான் அப்பவே சொன்னேனே நாங்க ஹேக்கர்ஸ். எங்க கிட்ட எல்லாம் ஓடி தப்பிக்கவே முடியாது.
இதுக்கு மேல என்னால முடியல. அப்போ என் கண்ணுக்கு பலியாவலான்னு முடிவாயிட்டேன். அப்ப சாவது ரெடியா இருக்கு. அதுக்கு நான் விட்டா தானே. ஐயா, ஆ, ஆ. அப்போ முதல்ல நீ சாவுடா. அடியே. ஓப்ஸ், சாரி, உங்க டைம் முடிஞ்சிச்சு. ஆ, ஆ. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட்டு, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணம், அதாவது வீடியோவை பற்றின எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அது எனக்கு யூஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூப்காரை வந்து அப்பப்போ சொல்லிட்டு போகிறான். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி அவங்களும் என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அல்லவா? ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்த எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து லைக் போட்டேன் ப்ரோ அப்படின்னு போடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பார்ப்போம் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் நியூ சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க அப்படின்றத. ஓகே ரைட்டு, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி. ரைட்டு, டடா பை, see you. வரட்டா?